அம்மா, நீ எதுக்குமா கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி சீப்பானவங்க வர்ற ஃபங்க்ஷன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேம்மா. பணம் இல்லாதவங்க எல்லாம் ஒன்னும் சீப்பானவங்க இல்ல, மேனர்ஸ் இல்லாதவங்க தான் சீப்பானவங்க. அடங்குங்க, இல்ல நான் அடக்குவேன். நீ வாடா. கொடுங்க, போலாங்க. அம்மா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் என் அண்ணன் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அண்ணியோ இல்ல விஸ்வாவோ வந்துருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்ல வேலை, யாரும் வரல. இன்னைக்கு என் மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? அம்மா, நீ திருப்தியா இருக்கிறது தான் என்னோட சந்தோஷமே. போலாம் வாங்க. ஏங்க, என்ன சிவகாமி? எனக்கு ஒரு முறை துளசிய அண்ணன் அண்ணி பக்கத்துல நிக்க வச்சு பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஏன் இப்படி விசித்திரமா யோசிக்கிற சிவகாமி? எப்படி இருந்தாலும் அவங்க பொண்ணு தானங்க. அம்மா அப்பாவோட அவளும் நம்ம புள்ள விஸ்வாவோட நாமளும் நின்னு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும். இது நடக்கிற காரியம் இல்ல சிவகாமி. என்ன நீங்க, முடியாதது ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. நாம போய் சேர்ந்து நின்னுட்டா போட்டோ எடுத்துட போறாங்க. சரின்னு சொல்லுங்க. சரி, வா போலாம். எங்க துளசி எங்க இருக்கான்னு தெரியல. துளசி எங்க? அம்மா, ஹே, யார தேடுற? ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. சரி வா, நாம 3 பேரும் போய் அண்ணா அண்ணி கூட சேர்ந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். துளசி, அவங்க கூடயா? எதுக்குமா? அவங்களோட எல்லாம் வேணாம், நீ வா போலாம். உனக்கு தெரியாது, நீ வா போலாம். மா, வேண்டாமா. என்ன துளசி நீ? அவங்க கூட சேர்ந்து நின்னு நாம 3 பேரும் ஒரே ஒரு போட்டோ தானே கேக்குறேன். வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா, அங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். ப்ளீஸ் டி, இந்த விஷயத்துல அண்ணி பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏய், அடங்குங்க, இல்ல நான் அடக்குவேன். ஒரே ஒரு போட்டோ துளசி, ப்ளீஸ் வா. பாரு, எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஒரு போட்டோ. ஓ, அண்ணனோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணுமா? வா வா, வந்த நில்லு. உன்னோட சரித்திரத்தை எல்லாருக்கும் படம் காட்டுறேன். ஏ, என் அண்ணன் கூட சேர்ந்து நின்னு ஒரே ஒரு சின்ன போட்டோ எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? ப்ளீஸ் டா, ப்ளீஸ் செல்லம், சரின்னு சொல்லு. சிவகாமி, துளசி, பார்த்திபா, வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. அவங்க வரத்துக்கு கொஞ்சம் எல்லாரும் வழி விடுங்களேன்.
தெரியுமா? சிவகாமி என் வீட்டுக்காரரோட தங்கச்சி. அவரு இவருக்கு மச்சான், ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு. அந்த பொண்ணு துளசி, அவங்க 2 பேரோட பொண்ணு. என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பொண்ணு. தங்கச்சினா என் வீட்டுக்காரருக்கு உயிர். ஆனா அவளுக்கு இவரோட சொத்துன்னா உயிர். பொம்பளை புள்ளைக்கும் சொத்துல சம பங்கு இருக்குன்னு என் வீட்டுக்காரரை ஏமாத்தி சொத்துல பாதிய எழுதி வாங்கிக்கிட்டா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனா எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா அண்ணன் தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருங்கிற கதை எனக்கு சத்தியமா தெரியாது. பைரவி, என்ன பேசிட்டு இருக்க? அடுத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எதுக்குங்க நம்மளோட சேர்ந்து நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க? எல்லாம் ஒரு சாட்சிக்கு தானே. இந்த போட்டோ அவங்களுக்கு சாட்சிக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தான் புரியல. வா சிவகாமி, வா வா, வந்து போட்டோ எடுத்துக்கோ. நீ தானே சொன்ன உன் அண்ணனோட எடுத்துக்கணும்னு. வா. போதுமாமா, போதுமா. உன் ஆசைக்கும் பாசத்துக்கும் அவங்க என்ன மாதிரியான அர்த்தம் சொல்றாங்கன்னு இப்பவாவது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அம்மா, என்னாச்சுமா? சிவகாமி, என்னாச்சுமா? என்னாச்சு சிவகாமி? அம்மா, வலிக்குதாம்மா? சிவகாமி, அம்மா, என்னம்மா? சிவகாமி, அவங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அப்பா, உலக மகா நடிப்புடா சாமி. அப்பா, அப்ப முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம்ப்பா. வாங்கப்பா போலாம். வா சிவகாமி, நம்ம போலாம். வாங்கம்மா. வா சிவகாமி. அம்மா, இனிமே இங்க வந்து நின்னு எப்படிமா போட்டோ எடுத்துப்பாங்க? இனிமே இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். அம்மா வாங்கம்மா, வா சிவகாமி. போலாம்.
தங்கச்சின்னா என் வீட்டுக்காரருக்கு உயிர். ஆனா அவளுக்கு இவரோட சொத்துன்னா உயிர். பொம்பளை புள்ளைக்கும் சொத்துல சம பங்கு இருக்குன்னு என் வீட்டுக்காரரை ஏமாத்தி சொத்துல பாதியை எழுதி வாங்கிக்கிட்டா. ஆனா எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா அண்ணன் தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருங்கிற கதை எனக்கு சத்தியமா தெரியாது. அம்மா, சிவகாமி, என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன அம்மா, என்னமாச்சு? துளசி, சீக்கிரம் டேப்லெட் எடுத்துட்டு வா. சிவகாமி, என்னாச்சு சிவகாமி? என்ன பண்ணுது? சீக்கிரம் கொண்டாமா. கொடு சிவகாமி. ஒண்ணு மாத்திரை போட்டுக்கோங்க. குடிமா. ஒண்ணு மெதுவா குடு. பத்திரமா. சிவகாமி, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா ஆக போறது எதுவுமே இல்லம்மா. அதுக்கு பதிலா அழுதுருமா, அழுது தீத்துருமா. அப்பதான் உன் மனசு லேசாகும். இந்த கவலைய தாங்குற சக்தி உன் மனசுக்கு இல்லம்மா. இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. தேவையில்லாம மனசுல வச்சு குமரிட்டு இருக்காத. அதுவும் இல்லாம பைரவி குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அடுத்தவங்களை புண்படுத்துறது அவங்களுக்கு வேணா சாதாரணம். ஆனா கஷ்டம் யாருக்குப்பா? நமக்கு தானே. நான் அவங்கள அங்கே வச்சு நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். அதையும் நீ தாங்கிக்க மாட்ட. அதனாலதான் நான் அங்க அமைதியா இருந்துட்டேன். உன்னோட பொறுமைய அவங்க உன்னோட வீக்னஸா நினைச்சுக்கிட்டு கண்டபடி பேசுறாங்க. நீ உன் பொறுமைய இழக்கிற அன்னைக்கு அந்த பைரவி அத்தை நொறுங்கி போயிடுவாங்க. ஆனா இது எதுவுமே நடக்க போறது இல்ல. எதுக்குமா வீணா பேசிக்கிட்டு? வா, வந்து தூங்கு. வாமா. பாத்து படுத்துக்க. இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குமா. போக போக எல்லாம் சரியாயிடும். படுத்துக்கோ, படுமா. கண்ணை மூடி நிம்மதியா தூங்க சிவகாமி. எதை பத்தியும் யோசிக்காத. கடவுளே, எங்க அம்மா உடம்புக்கு எதுவும் வராம பாத்துக்கோ. மாமாவோட மனசு எந்த வகையிலும் சங்கடப்படக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. அம்மாவுக்கும் மாமாவுக்கும் எந்த மனக்கசப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா வந்துட்டேன். இல்லைன்னா பைரவி அத்தைக்கு நான் சரியான பதில் அடி கொடுத்திருப்பேன். அம்மாவுக்கு தைரியத்தையும் எனக்கு பொறுமையையும் நீ கொடுக்கணும் சாமி.
பைரவி ஏன் தான் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு எனக்கு புரியலம்மா. நீங்க அளவுக்கு அதிகமா அவங்க மேல மரியாதை காட்டுனீங்கல்ல, அதுக்குதான். சண்டை போடணும்னு சொல்றியா? இல்ல பார்த்திபா, சைலண்டா சல்யூட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை சேவகம் பண்ணு. நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற துளசி? கஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா அங்க அவ்வளோ அவமானப்பட்டுட்டு இருந்தப்போ அங்க எப்படிப்பா உங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடிஞ்சது? ஒரு தடவை நீங்க அவங்கள கண்டிக்கலாம்லப்பா. என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீங்க மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. நான் கோழ மாதிரி பயந்து போய் மௌனமா இல்ல துளசி. நான் திரும்ப ஏதாவது பேசுனா உங்க அம்மா கவலைப்படுவா. என்னுடைய கவலையே அவ கவலைப்படக்கூடாதுங்கிறது தான். உன் மனசுல இருக்கிறத நீ என்கிட்ட கொட்டிட்ட. ஆனா நான் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கமா, தவிச்சிட்டு இருக்க. அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. எதுக்குடி? நீங்க எந்திரிங்க, நான் சொல்றேன். எந்திரிங்க. இரு 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 இரு. எதுக்குடி? ஊரு திருஷ்டி, உறவு திருஷ்டி, வந்தவங்க திருஷ்டி, வராதவங்க திருஷ்டி, பார்த்தவங்க திருஷ்டி, பார்க்காதவங்க திருஷ்டி, அவங்க திருஷ்டி, இவங்க திருஷ்டி, ஏன் திருஷ்டி, எல்லா திருஷ்டியும் போயிடணும். துப்புங்கம்மா. இப்ப எதுக்குடி இதெல்லாம்? தூணு துப்புங்கம்மா. இன்னைக்கு எவ்வளவு பேரோட கண்ணு உங்க மேல பட்டிருக்கும் தெரியுமா? என் கண்ணையும் சேர்த்துதான் சொல்றேன். உன் கண்ணா? நீங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஆடினீங்களே ஒரு ஆட்டம், அப்பப்பப்பா, இதுதாம்மா ஒரிஜினல் பைரவியோட ஆட்டம். ஏன் திருஷ்டி படாம எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க ருத்ர தாண்டவத்தால அந்த சிவகாமி குடும்பமே ஒரு ஆட்டம் கண்டு போச்சுமா. உங்க நாத்தனார் சிவகாமிய ஒரு வழி பண்ணிட்டீங்க. இதுதான் பைரவின்னு அவங்களுக்கு காட்டிட்டீங்கம்மா. இனிமே இப்படிதாம்மா நீங்க இருக்கணும். ஆனா ஏன் கண்ணு பட்டு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன் திருஷ்டி கூட போகணும்ல. இந்தங்கம்மா, இதுல துப்புங்க. இருங்கம்மா, இத வந்துடுறேன். அம்மா, நீ எதுக்குமா கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி சீப்பானவங்க வர்ற ஃபங்க்ஷன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேம்மா.